எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நம்ம வீடியோவில் இந்த குளிர்கால வின்டர் சீசனில் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் நிறையா ஈஸி ரெமிடிஸ் இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்க பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய இந்த வீடியோக்களை இருக்க போகிற பதிவு. காசு கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்கி வைப்போம். கடையில் வாங்குகிற க்ரீமெல்லாம் அதிக விலை இருக்கும். ஆனால் அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேம் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இருக்கும். ஏன்னா கடைகளில் வைக்கும்போது அதை ரொம்ப நாள் வைக்கிறதுக்காக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் அதோட விலை, பேக்கிங், கடை வாடகை, அவங்க இங்கே வேலை செய்கிற ஆட்களோட சம்பளம் இப்படின்னு ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டு போய் அதோட விலை ரொம்ப அதிகமாகும். இங்கே நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், தேவையான அளவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்படி யோசித்து பண்ணோம்னா, மாற்றி யோசித்தா எல்லாமே ஈஸி தானே. அதே மாதிரி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது துளசி. துளசியில் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குது. அது போலவே நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட அழகுக்கு தேவையான விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் அதில் இருக்குது. நம்ம உள்ளார எடுத்துக்கிட்டாலும் அதோடைய பயன்கள் அதிகம், வெளியில் அதை இது பண்ணாலும் பயன்கள் அதிகம். ஆன்மீகத்திலையும் சிறந்த பங்கு வகிக்கிறது. இன்றைக்கெல்லாம் பெருமாள் கோயில் போனால் துளசி பச்சை கற்பூரம் போட்ட தீர்த்தம் கொடுப்பாங்க. அது எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருந்தது இந்த வின்டர் சீசனில் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு தனியான பதிவு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேன் இல்லாத வீடே கிடையாது. குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்குறோம். இன்றைக்கெல்லாம் மருத்துவர்கள் தேன் வேண்டான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் குழந்தை வளர்ப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தேன். இது நம்மளோட ஸ்கின்னோட ஈரப்பதத்தை அப்படி தக்க வச்சுக்கும். சிறந்த ஸ்க்ரப்பாக கூட யூஸ் ஆகும். இது கூட சுகர் கலந்து கைகளுக்கு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கை கால்களுக்கெல்லாம் நம்மளுடைய கருமை நிறம் போய் ஸ்கின்னோட அந்த கருமை போய் ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சிறந்த ஸ்க்ரப்பு, அதாவது சுகரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது. இப்போ நம்ம இந்த துளசி இலையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த துளசியை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கணும். எனக்கு கொஞ்சோண்டு தான் இருந்ததுனால கொஞ்சம் வாட்டரி ஆகிடுச்சு. இப்போ இதில் தேன், சிறந்த மாய்ஸ்சரைசர். அப்படி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவை கொடுக்கும். இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இது கொஞ்சம் வாட்டர் ஆச்சு. நான் இன்னும் கொஞ்சம் துளசி பறித்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது உங்கள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இந்த பேஸ்ட்டை நல்லா ஸ்கின்னுக்கு ஃபுல்லாக கை, முகம், கால் இதுக்கெல்லாம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர், சுட சுட இருக்க தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவினீங்கன்னா போதும். வாரத்துக்கு உங்களால் 2 முறையோ 3 முறையோ செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. கட்டாயம் 2 முறை செய்யுங்க. இந்த வின்டர் சீசனில் ரொம்ப முக்கியம். இந்த சிலவங்களுக்கு ஸ்கின்னில் இப்படி போட்டால் கோடு
உழுகும். அது ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்காக தான், அதனால தான் அந்த மாதிரி விழுகுது. சம்டைம்ஸ் பயங்கர இச்சிங் இருக்கும், அது ட்ரை ஆகிறனால தான். அதுக்கெல்லாம் இதை பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி உள்ளார இருக்க வீக்கங்கள் இதெல்லாம் கூட இது சரிப்படுத்தும். இது அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த பேஸ்ட் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதை கொடுக்குது. அப்படியே இதை அப்ளை பண்ணிட்டு வர நம்ம ஸ்கின் அப்படியே சாஃப்டாக ஆகிட்டு வரதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது எல்லாருக்கும் எளிதாக கிடைக்கிற இந்த கற்றாழையில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. இதுலேருந்து வழிஞ்ச ஜெல் எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் முத்தின கற்றாழை மடலாக எடுங்க, அப்போ தான் அதில் ஃப்ளஷ் நிறையா இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இந்த முட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நீக்கிடணும். இந்த வளவளப்பு தன்மையிலே அது நம்ம ஸ்கின்னை எப்படி ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இதை உடனே யூஸ் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே கற்றாழை யூஸ் பண்ணும்போது ஒரு 7-8 தடவை அதை நல்லா தண்ணியில் கழுவிடணும். இது எங்கள் வீட்டிலே இருந்த கற்றாழை. இப்போ எல்லார் வீட்லேயுமே கற்றாழை வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ, இதுவே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவையும் ஈரப்பதத்தையும் கொடுக்கும். இதை நான் நல்லா தண்ணியில் ஒரு 7-8 தடவை கழுவிட்டு என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கழுவி எடுத்த கற்றாழை ஜெல், அது கூட தேங்காய் எண்ணெய், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைச்சா அதை ஆட் பண்ணிக்கோங்க. சில வேலைகள் ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். கற்றாழை எடுத்து அதை க்ளீன் பண்ணி இந்த ஜெல்லை ஒரு எப்பயுமே எதையுமே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 days, மேக்ஸிமம் 5 days வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயார் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹோம்மேடு. கடைகளில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் பாருங்கள். இதை நல்லா கைகள்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணும்போதே எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லா அப்படியே ட்ரையாக இருக்கும். சிலவங்களுக்கு அப்படியே செதிலாக விழும். சம்டைம்ஸ் சோரியாசிஸ்ன்னு கூட பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இன்னும் ஹோம் ரெமெடிஸ் நிறையா இருக்குது. வீடியோ லென்த்தாக போடுறதுனால நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை ரெண்டையும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.